பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ இந்த சொசைட்டில எவ்வளவு மனித மிருகங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் ஆதரவா இருக்காங்க, ஏன் சில அமைப்புகள், ஏன் கவர்மெண்ட் கூட அவங்களுக்கு எப்படிலாம் ஆதரவா செயல்படுது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மேபி இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பிரேக் டவுன் வரலாம். பட் அதுக்காக மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக இத மாதிரி விஷயங்களை கடந்து போக முடியாது. ஏன்னா இதே சொசைட்டில தான் நாமளும் இருந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இத மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நாம நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பா இருக்க முடியும். ஆகஸ்ட் 29 சென்னை அண்ணா நகரை சேர்ந்த ஒரு சிறுமிக்கு வயிற்று வலி, உடம்பு முடியாம இருக்கு. அவங்க அப்பா அம்மா கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்ல கொண்டு போய் அந்த குழந்தைய சேர்க்கிறாங்க. ரொம்ப உடம்பு முடியல, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா ஒரு கட்டட வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி. அவங்க அம்மா இந்த வீட்டுக்கு வீடு போயிட்டு வீடு கிளீன் பண்ணி கொடுக்கறது, பாத்திரம் கழுவுறது, இதை மாதிரி வேலை பார்ப்பாங்கல்ல, அதை மாதிரி ஒரு நபர் அவங்க அம்மா. அங்க அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு அப்படிங்கிறது, பாலியல் அந்த வன்புணர்வு செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்திருக்கு. ஒரே நாள் நடக்கல, நிறைய டைம் நடந்திருக்கு, நிறைய நாட்களா நடந்திருக்கு. அந்த சிறுமியோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர், கீழ்ப்பாக்கம் ஜிஹெச்ல இருக்கக்கூடிய டாக்டர் சொல்றாங்க. ஸோ இதை கேட்டதும் அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஷாக். நம்ம குழந்தைய நாம தான் பார்த்துட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கா, நம்ம வெளியில, ஆனா அவ ஸ்கூல் விட்டு வரப்போ வீட்டில் தனியா இருக்கா, நாம வெளியில வேலைக்கு போயிடுறோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்னன்னு தெரியாம பதறி போன அந்த அப்பா அம்மா அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு இதை மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. உடனே விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது. ஏன்னா சிறுமிக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்தாகணும்ல. ஸோ விசாரணை அப்படிங்கிறத தொடங்குறாங்க. அந்த சிறுமி அந்த மருத்துவமனையில் இருக்கிறப்பவே விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது. அந்த சிறுமி கிட்ட கேட்குறாங்க, உங்களை, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த மகளிர் காவல் நிலையத்திலேருந்து போன காவலர்கள் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஆடியோ இதெல்லாம் வெளியில லீக் ஆயிருந்தது. இந்த கேஸை பத்தி ஏன் இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் இந்த கேஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ காவல்துறையிலேருந்து அந்த சிறுமியை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்பவே பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு 10 வயது சிறுமி அப்படின்னா அவங்களுடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், அதை தாண்டி அந்த விசாரணை அப்படிங்கிறது இருந்தது. உன்னை யாரு என்ன பண்ணா அப்படின்னு மாத்தி மாத்தி அந்த ஆடியோ அப்போ வெளியில வந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ அந்த சிறுமி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சதீஷ்னு ஒரு நபருடைய பேரை சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு நபர், தண்ணி கேன் போட வரக்கூடிய ஒரு நபருடைய பேரை அந்த சிறுமி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் அங்க காவல் நிலையத்துக்கு தெரியுது. அந்த அப்பா அம்மாவை கூப்பிட்டு, அந்த சிறுமியோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கிறத காவல் நிலையத்தில் தொடங்குறாங்க. இங்கே தான் தெரியுமே, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாவே யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களோ அவங்களே குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறது அப்படிலாம் நடக்கும்ல. ஸோ அதே மாதிரியே அந்த அப்பா அம்மா கிட்ட விசாரணை அப்படிங்கிறத நடத்துறாங்க. பட் இதுல என்ன ஒரு கொடுமையான சம்பவம் அப்படின்னா, அந்த சிறுமி சதீஷ் அப்படின்னு ஒரு நபர் சொன்னாங்கல்ல, அந்த நபர் முன்னாடியே அந்த சிறுமியோட அப்பா அம்மா கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா மாறுது. ஏன் அந்த சிறுமி இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவன் முன்னாடியே இந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அப்பா அம்மா வெளியில ஒரு வீடியோ அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. இந்த கேஸ் சரியா போகல, என்னுடைய மகள் பாதிக்கப்பட்ட இந்த வழக்குல இந்த கேஸ் சரியா போகல, என்ன இந்த மகளிர் காவல் நிலையத்துல கூப்பிட்டு விசாரிச்சப்போ எங்க 2 பேரையும், அந்த சிறுமியோட அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் நியூடாக்கி, நிர்வாணமாக்கி அந்த விசாரணை அப்படிங்கிறது நடத்தியிருக்கு. என்ன சொல்லி மிரட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த சதீஷ் அப்படின்னு அந்த சிறுமி ஒரு பேர் சொன்னாங்கல்ல, அந்த பேரை இந்த கேஸ்குள்ள கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்லி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா எங்களை நிர்வாணப்படுத்தினாங்க. அந்த சதீஷ்ங்கிற பேரை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. அட் த சேம் டைம் அந்த சிறுமி போலீஸோட அவங்க கஸ்டடியிலே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கேஸை அவங்களா ஜூமோட்டோவா நாங்க இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ் இதுக்கப்புறம் இந்த டைம்ல சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. அட் த சேம் டைம் அந்த அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்களே, எங்களுடைய சிறுமியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேபிஸ் கார்பஸ் மனுவே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வழக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அப்போ போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சிறுமி எங்களுடைய கஸ்டடியில தான் இருக்கா, எங்கேயும் காணா போல, இவங்க ஆட்கொணர்வு மனு போட்டது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அவங்களை நிர்வாணப்படுத்தி அந்த அப்பா அம்மா, அந்த சிறுமியோட அப்பா அம்மாவை நிர்வாணப்படுத்தி ஒரு விசாரணை நடத்தினாங்கல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் ராஜுவை நாங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் போலீஸ் தரப்புல இருந்தும் இதை மாதிரி அங்க ஒரு விஷயம் அப்படிங்கிறது வைக்கப்படுது. ஆனா
உயர்நீதிமன்றம் இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்விஸ்ட், யாருமே எதிர்பார்க்கல. இதுல காவல்துறை தரப்புலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அட்வொகேட் வந்து வாதாடுறாங்க, இதை மாதிரி இந்த விஷயத்துல எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கேஸ்ல நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. இந்த சிறுமியை யார் இதை மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சரியா தெரிய வரல. இதுல ஒரு இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் ஆயிருக்காரு, அவர் வந்து அவங்க அப்பா அம்மா இதை மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சிறுமிகிட்ட விசாரணை அப்படிங்கிறதும் ப்ராப்பரா நடக்கல. அதனால நாங்க இந்த கேஸை சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் சரி, இந்த கேஸ்ல அடுத்து என்ன நடக்க போகுது, யாரு இதுல சிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த கேஸை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அப்பீல் போறாங்க. யோசிச்சு பாருங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அப்பீல் போறாங்க. எதுக்காக போறாங்க அப்படின்னா, இந்த கேஸை சிபிஐ விசாரிக்க கூடாது, நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன் ஒரு கவர்மெண்ட் இந்த வழக்குல உச்ச நீதிமன்றத்துக்கு இதை மாதிரி போகணும்? உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க, சிபிஐ விசாரிக்கணும், இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கேஸை தூக்கிட்டு உச்ச நீதிமன்றம் போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ உச்ச நீதிமன்றத்திலையும் இந்த கேஸ் விசாரணைக்கு வருது. அங்க தமிழ்நாடு தரப்புல இருந்து யாரு அட்வொகேட்டா போயிருந்தாங்க அப்படின்னா, எக்ஸ் அட்டார்னி ஜெனரல் முகில் ரோஹித்துக்கு தான் தமிழ்நாடு தரப்புல இருந்து வாதாடுறாங்க. இந்த ஒரு கேஸ்ல இவ்வளவு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்து அரசு தரப்பா வாதாட வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. சிபிஐக்கு இந்த கேஸ் போனா என்ன அப்படின்னு தெரியல. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புலேயே அங்க போய் வாதாடுறாங்க. பட் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கேஸை சிபிஐ விசாரிக்க தேவையில்லை அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றமும் ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. பட் அதுல உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கை இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த வழக்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை விசாரிச்சா ஸோ இந்த கேஸ் சரியா வராது, உண்மை எது அப்படின்னு வெளியில தெரிய வராது அப்படிங்கிறதுனால ஒரு 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டில் இருப்பாங்கல்ல, வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, தமிழ்நாட்டை சேராதவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 பேர் யார் யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இப்போ இந்த கேஸ்ல இதை மாதிரி ஒரு உத்தரவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அந்த 7 பேர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படல, எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் 7 பேர் வந்து இந்த கேஸை விசாரிக்க போறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. பட் இதுல இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஏன் சிபிஐக்கு போகிறத தடுத்தாங்க? உண்மையாலும் அந்த சதீஷ்ங்கிற நபர் தான் குற்றவாளியா, இல்ல அந்த சதீஷை காப்பாற்றணும்னு இது நடக்குதா, இல்ல அந்த சிறுமிக்கு இன்னும் எத்தனை கொடுமைகள் நடந்தது, இதை தாண்டி வேற யாராவது இருக்கிறதுனால தான் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போகக்கூடாது அப்படின்னு பதறாங்களா அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. நிறைய ஸ்டேட்ல வந்து சிபிஐக்கு கேஸ் போகுது அப்படின்னா போட்டுன்னு விட்டுருவாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி ஒரு கேஸ் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து சிபிஐ கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஃபைட் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கள்ளக்குறிச்சியில் கனியாமூர் அந்த பள்ளியில் நடந்த மரணம் அப்படிங்கிறது தெரியும், ஸ்ரீமதி மரணம் நமக்கு நல்லாவே தெரியும், பெரிய இஷ்யூ. பட் அந்த கேஸே சிபிஐக்கு போல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபைட் பண்ணி அதை வந்து இல்லை அதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த சம்பவம் நடந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என்ன நடந்திருக்கு? ஸ்ரீமதி வழக்கில் உண்மை தெரிஞ்சிருச்சா? நீங்களே சொல்லுங்க. அந்த ஸ்ரீமதி வழக்கில் என்ன நடந்திருக்கு? எதுவுமே நடக்கல. இன்னும் ஒரு அப்படியே தூக்கி போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்க தவிர அந்த கேஸ்ல எதுவுமே பண்ணல. ஒருவேளை மேபி அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போயிருந்தா இந்நேரம் யாரு உண்மை, யாரு அந்த தப்பு செஞ்சாங்க, ஸ்ரீமதி எப்படி இறந்து போனாங்க, அது தற்கொலையா இருந்தா கூட எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயமாவது நமக்கு தெரிய வந்திருக்கும். பட் அப்போ ஃபைட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இல்லை அந்த கேஸை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு வாங்கினாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேஸையும் ஃபைட் பண்ணி வாங்குறப்போ என்னத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இதை மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில தெரிஞ்சா கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம் வரும்னு நினைக்கிறாங்களா, என்னத்துக்காக இதை மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னே தெரியல. இதுல யோசிச்சு பாருங்க, எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணா அவனுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய, அதுவும் 10 வயசு சிறுமிக்கு அந்த தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வேலை பார்க்குறாங்க, அவனுக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த அதிகாரிகளுக்கு ஆதரவாகவும் அந்த தப்பு செஞ்சவனுக்கு ஆதரவாகவும் இந்த கவர்மெண்டே நடந்திருக்கு. இந்த கேஸ் சிபிஐக்கு போனா என்ன அப்படின்னு விடாம இதை தடுத்து நிறுத்துது. ஒருவேளை இவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தினா கூட இதை மாதிரி சம்பவங்கள் தடுத்து நிறுத்தாம இருக்கிறதுக்கு தானே, தடுத்து நிறுத்துறதுக்கு தானே கவர்மெண்ட். நடந்ததுக்கு அப்புறம் அது வெளியில தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறது எந்த வகையில சரியா இருக்கும்? அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. ஸோ இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம சொசைட்டிக்குள்ள இப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு குற்றவாளி இருக்கான்னா அதுக்கு மேல செயின் அப்படின்னு அது ஒரு கவர்மெண்ட் வரைக்கும் ஒருத்தவனை காப்பாற்ற துடிக்குது அப்படிங்கிறப்போ
நாம எதை மாதிரி இடத்துல இருக்கோம், நாம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், இதை மாதிரி வழக்குகள்லாம் நம்மளை சுத்தி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் கவர்மெண்ட் வந்து இதுல துடிக்கிறாங்க? இந்த கேஸோட அடுத்த அப்டேட், இப்போ 7 IPS ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா இந்த வழக்கில் வந்து உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வில் see you on next video. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.